ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ எனர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அந்த வீலை சுற்றினா எனக்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. இது ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ எனர்ஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறேங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கோசரம் தான் இந்த வீல் எல்லாமே வாங்கினது. ஸோ இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி மோட்டார் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிளாக் கலராக இருக்கிறது வந்து அதனுடைய கியர் டிசி மோட்டார். அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல். ஸோ இந்த வீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டலில் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் ப்ராஜெக்ட்டுக்கோசரம் மெட்டலில் வந்து வாங்கியிருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப நாள் வரும். அப்புறம் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து டிசி மோட்டருடைய ஷாஃப்ட்டை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு மோட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோங்கன்னா அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து சிம்பிளாவுடைய மோட்டருடைய கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டருடைய ஷாஃப்ட்டை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரிப் இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டிசி மோட்டருடைய ஒரு எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ தெரிலனா ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய வேல்யூ வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெசிஸ்டருடைய ஒரு 2 இதுன்னு நான் சால்வ் பண்ணிடுறேன். அனதர் 2 பார்த்தீங்கன்னா நான் எல்இடியோட ஆனோட சைடு இதுன்னு சால்வ் பண்ணிடுறேன். இதில் எப்படி ஆனோட சைடு கண்டுபிடிக்குதுன்னா அதனுடைய லீடு வந்து லென்த்தாக இருக்கும். அப்படி இருந்தால் எல்இடியோட ஆனோட சைடு தான். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டருடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி தரதா. அதாவது அந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி ஸோ இந்த எல்இடிக்கு தரதான் இதனுடைய ஒர்க்கு. ஸோ நான் சால்வ் பண்ண மாதிரி நீங்களும் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணிக்கோங்க. அனதர் 2 என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து காயிலோட கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீலை நான் ரொட்டேட் பண்ணக்குள்ள எனக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு மோட்டர் ஆகவும், ரிவர்ஸில் சுற்றும்போது உங்களுக்கு ஜென்ரேட்டர் ஆகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. ஸோ மோட்டர் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஜென்ரேட்டர் என்ன பண்ணுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஜென்ரேட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.